அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து கொண்டக்கடலையில் நான் ஆன மாதிரி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, புரோட்டா, தோசை, பூரி, சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்கும் இது ரொம்ப மேட்சாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை வந்து நான் 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. கண்டிப்பாக ஊற வச்சு தான் நம்ம செய்யணும். உடச்சா உடைக்கணும் கொண்டக்கடலை. நான் சின்ன கொண்டக்கடலை செய்கிறேங்க. இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரிய கொண்டக்கடலையோட வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை விட இது நல்லது உடம்புக்கு. 5 மணி நேரம் ஊறிச்சுங்க இந்த கொண்டக்கடலை. இப்போ வந்து குக்கரில் போட்டுக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து எண்ணெயில் வதக்கி நான் அரைக்க போகிறேங்க சாமான்லாம். பட்டை, கிராம்பு, சின்ன துண்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் 2 மேஜை போட்டிருக்கேன். வரமிளகா 2 உடச்சி போடுறேன். வெள்ளார வெங்காயம் 1 பெரிய சைஸு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். தக்காளி 1 அதையும் வெட்டி போட்டிருக்கேன். முழு மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். முழு மல்லி இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. என்கிட்ட முழு மல்லி இல்லை, அதனால் தூள் மல்லி போட்டிருக்கேன், போடுவேன். நம்ம எண்ணெயில் வதக்கி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தூள் மல்லி வந்து 1.5 மேஜை கட்டி போட்டிருக்கேன். அதான் எண்ணெயிலே வதக்கிக்குவோம் நல்லா. கை விடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். தீஞ்சு போயிடும், கருகின வாசம் வந்துடும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ தேங்காய் வந்து 2 துண்டு திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இது சேர்க்குறதுனால சேர்த்தாச்சு. இது வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு சட்டியில் வந்து நான் வந்து ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா கடுகு பொரியட்டும்.
கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருக்குங்க, 5-6 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, தக்காளி, வெங்காயம், சோம்பு, தேங்காய் எல்லாத்தையும் ஆறின பிறகு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வேக வச்சு கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கிட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொண்டைக்கடலை ஆனான்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கணும். இப்போ பாதி கேரட்டும் ஒரு பச்சை மிளகா இருக்குங்க, அது சேர்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தலை, நான் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க, சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தர நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. நான் வந்து இப்போ சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இன்றைக்கி நைட் நான் வந்து சப்பாத்திக்கு தாங்க நான் வந்து இங்கே இந்த சுண்டல் ஆனால் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, எல்லாம் சேர்த்தாச்சு. மல்லியில் ஏற்றிவிட்டு நம்ம இறக்கிடலாம். கொண்டைக்கடலை ஆனால் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன். சப்பாத்திக்கு தாங்க இந்த சுண்டல் ஆனால் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். HA ஸ்டார் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.